முழுக்க முழுக்க அதிகார சண்டை. பாமகவை யார் வைத்து வசூல் பண்ணுவது, பாமகவை யார் வைத்து கோடிகளை வாங்குவது, இந்த சண்டை தான். நீ உங்களால் உருவாக்கப்பட்ட கட்சி உங்களுடைய கண்ணுக்கு முன்னாடி அழிஞ்சு போச்சு. அழிஞ்சு எங்க இருக்கு? மாங்கிட்ட போயிருச்சு. பாசமுள்ள மகன் கட்சி, பாட்டாளி மக்கள் கட்சி என்பது பாசமுள்ள மகன் கட்சியே போயிருச்சு. ஆனா ஐயா ராமதாஸ் வந்து திமுக கூட்டணி போக தயாரா தான் இருக்காரா சார்? அவருக்கு மகன் எங்க போறாரோ எதிர்த்து அங்க போகணும். மகனை தான் இப்ப எதிர்க்கணும். அவதான் கொள்கையெல்லாம் இல்லை, கொள்கையெல்லாம் கிடையாது. மகன் தான் தன்னுடைய கொள்கை எதிரி. திலகபாமா, வடிவேல் ராவண, அன்புமணி 3 பேர் தலைவர், செயலாளர், பொருளாளர் கூட எங்கே இருக்காங்க? அன்பு பண்ணிட்டு இருக்காங்க. ஐயாட்ட யாரும் இல்லை. அவரே அறிவிச்சுக்கிறார், நான் தான் நிறுவன தலைவர், நான் தான் தலைவர். இவருக்கு அந்த நடைப்பயணத்து மேலே என்ன சார் கோவம்? மக்களை சந்திக்கிறார், தனக்கு எதிராக திருப்புறார்கள். எல்லாமே ஐயான்னு சொன்ன பூரா ராமதாஸுங்கிறான். எதுக்கு இந்த பெருசுக்கு இந்த வேலை, ஓய்வெடுக்க சொல்லணும்னு அவ்வளோ பக்கம். இதுதான் இந்த நடைப்பயணம். இருக்க நாளுக்கு நாள் ரொம்ப தன்னோட மயனை பற்றி ஒரு அப்பா உள்பெல்லாம் சொல்லுவாரா அப்படின்ற மாதிரி இருக்குது. நாட்டை காப்போம் அப்படின்னு அன்பன் நடந்துட்டு இருக்கிறாரு. ராமதாஸ் அவர்கள் பேட்டியில் வந்து சொல்கிறாரு, இத்தனை நாள் இங்கே தூங்கிட்டு இருந்தேன், இப்போ என்ன திடீர்னு இருந்துச்சு நாட்டை காக்க போகிறேன், இவன்லாம் இங்கே ஒரு இந்த அளவுக்கு ஏன் சார் அவர் பேசுகிறாரு? இல்லை, விரக்தி. ஏன்னா வளர்த்த கடா மார்பில் பாய்கிறது. இதுதான் நிலைமை. கட்சி பூரா இப்போ அன்பு பண்ணிட்டு, மாவட்ட செயலர் பூரா அன்பு பண்ணிட்டு போயிட்டான். எம்எல்ஏ 4 பேர், அருளை தவிர எல்லாம் அன்பு பண்ணிக்கிட்டேன். ஐயா ஐயா என்று சொன்னவாய் இன்றைக்கு ராமதாஸ் என்று சொல்ல வைத்தது அன்புமணி தான். வன்னியர்கள் 2 கோஷ்டி, அப்பா கோஷ்டி, மாங்கோஷ்டி. மாங்கோஷ்டி ராமதாஸுங்கிறான், ராமதாஸ்னு சொல்லுவான். இத்தனை நாள் ஐயா ஐயான்னு சொன்னாங்க, திடீர்னு ஏன் சார் ராமதாஸ்ன்னு சொல்கிறாங்கன்னு தான் அவரோட கருத்து. எதை நீ விதைக்கிறாயோ அது நீ விளையும், நீ அறுவடை பண்ணியே ஆகும். என்னுடைய அரசியல் மகுடத்தை குப்பை தொட்டியில் தூக்கி எறிந்து விட்டார். இந்த கோபம் தான் அவருக்கு. தன்னுடைய எதிரி இப்போ தன்னுடைய மகன்தான். அப்பா அரசியல்வாதி, மகன் எந்த வேலையும் பார்க்காத சோம்பேறிவாதி. இதுதான் அன்புமணியுடைய நிலைமை. உன்னால் உருவாக்கப்பட்ட அத்தனை வன்னியரும் இப்போ எங்கே போயிட்டான்? நீ ஆகாதுன்னு உன் மகன் முன்னாடி போயிட்டான். நீ எந்த வன்னியருக்கு நல்லதே பண்ணலையே. பிரைம் 9 தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நமது நேர்காணல் நம்முடன் இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு பாண்டியன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். தைலாபுர தோட்டத்தில் நான் டம்மியாக இருக்க விரும்பலை, அன்புமணிகிட்ட கட்சியை தூக்கி கொடுத்துட்டு என்னை டம்மியாக்கலான்னு பார்க்குறீங்களான்னு ராமதாஸ் இன்னைக்கு ப்ரெஸ் மீட்டு கொடுத்துருக்காரு சார். அவர் டம்மின்ற அளவுக்கு உணர வச்சுட்டாங்களா சார்? இல்லை, இப்போ அவருக்கு வயசு 87 அகவை முடிந்து போய் விட்டது. 2வது, இப்போ அவர் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கார். குடும்பத்திலிருந்து தனிமைப்படுத்தப்பட்டிருக்கார். அரசியலில் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கார். அதிகார மையங்களில் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கார். இதுக்கெல்லாம் யார் காரணம்? அவர் தான் காரணம். அன்புமணியை அவர் மான்ஃபோர்டு, ஏற்காடு மான்ஃபோர்டில் படிக்க வைக்கிறார். மேட்டுக்குடி கலாச்சாரத்தில் வளர்க்குறார். முடிந்த பிறகு அவரை மருத்துவராக்கிறார். எம்பிபிஎஸ் முடிக்க வைக்கிறார். முடித்து வைத்த பிறகு இவர் திண்டிவனத்தில் 2 ரூபா டாக்டர், 5 ரூபா டாக்டர். இதுதான் இவருடைய நிலைமை. எனக்கு தெரியும், நானே பார்த்துருக்கேன். ஏன்னா நாங்கள்லாம் அப்போது பாட்டாளி மக்கள் கட்சியில் நாங்களெல்லாம் அப்போது இணைந்திருந்தோம். எப்போ நீங்கள் 86, 7, 8 வாக்கில் 91 பாட்டாளி மக்கள் கட்சியிலே முழுசாக நாங்களாம் சேர்ந்துட்டோம். நாங்களாம் பேசிக் திராவிட கழக ஆட்கள், தீக்க ஆட்கள். அப்போ ராமதாஸனுடைய நிலைமை அதுதான். நீங்கள் 2 ரூபா கொடுத்து வீட்டிலேருந்து சைக்கிள் ரிக்ஷாவில் வர்றதை நானே பார்த்துருக்கேன். இதுதான் நிலைமை. எப்போ 90க்கு முன்பு, 25, 35 வருஷத்துக்கு முந்தி தான் நிலைமை. அப்போது அன்புமணியை வந்து டாக்டர் படிச்சுட்டாரு. விழுப்புரம் கூட்டு ரோட்டில் கொண்டு போய் ஒரு மருத்துவமனை ஆரம்பித்து கொடுக்குறாரு. இவர் 10 ரூபா டாக்டர். அப்பா எத்தனை ரூபா டாக்டர்? 2 ரூபா, 5 ரூபா டாக்டர். மகன் 10 ரூபா டாக்டர். போனியே ஆகலை. அப்போ சொல்கிறார், நீ எதுக்கு லாய்க்கு இல்லை. ஏன்னா வருகிற நோயாளிகளை கனிவோடு பேசணும். அவனுக்கு நோய் எப்போ குணமாகும்னா பேச்சிலேயே பாதி நோயை குணமாக்கணும். நீங்கள் இவர் மான்ஃபோர்டுலேயே இருப்பார். ஏற்காடு மான்ஃபோர்டுலேயே இருப்பார். மருத்துவமனைக்கு வர்றவன் யார் வருவா? கூலி தொழிலாளி.
இது அப்போலோ ஆஸ்பத்திரியா? ஏழைப்பாளை தான். கூட்டுரோட்டில் எவன் இருப்பான்? ரிக்ஷா ஓட்டுறவன், அழுக்கு சட்டை வச்சு போட்டிருக்கிறவன் தான் வருவான். அவனெல்லாம் இவர் எரிஞ்சு உளுந்து ஆஸ்பத்திரி மூடியாச்சு. ஆஸ்பத்திரியை மூடியாச்சு. மூடிய பிறகு அவர் வீட்டுக்கு வந்துடுறார். வீட்டுக்கு வந்த பிறகு அப்பா அரசியல்வாதி, மகன் எந்த வேலையும் பார்க்காத சோம்பேறிவாதி. இதுதான் அன்புமணியுடைய நிலைமை. பாமக ஆட்சிக்கு அதிகாரத்துக்கு வர ஆரம்பித்த பிறகு ராமதாஸுடைய சத்தியத்தில் ஒரு சத்தியம், நானோ என் குடும்பமோ யாரோ அதிகாரத்துக்கு வரமாட்டோம், ஆட்சிக்கு வரமாட்டோம், கட்சிக்கு வரமாட்டோம், அமைச்சராக மாட்டோம், எம்எல்ஏ ஆக மாட்டோம். இது ஒரு சத்தியம். இப்போ 5 சத்தியமே தூக்கி மத்தியானமாக தூக்கி போட்டார். சத்தியம் மத்தியானமாகி போச்சு. அப்போது அன்புமணியை அவங்க அம்மா சரஸ்வதி பேராசி தீரங்கிட்ட சொல்லி என் மகனுக்கு ஒரு இளைஞரணி பதவி கொடுங்கன்னு கேட்குது. நம்மளால் தீரனுக்கு சூதுவாதே தெரியாது, ஒரு மங்குனி. என்ன பண்ணுறாரு? ஐயா அதெல்லாம் ஒத்துக்க மாட்டாருன்னாரு. சொன்னதே ஐயா தான். நல்ல வியாபாரம். என்ன வியாபாரம்? அரசியல் வியாபாரம். மருத்துவர் வியாபாரத்தை விட என்ன வியாபாரம்? இது யார் சொல்கிறா? ராமதாஸ் சொல்லி, ராமதாஸ் சொன்னதாக அவங்க துணைவியாரை சொல்லி தீரனை சொல்கிறாங்க. தீரன் முடியாதவனையும் தீரனே தூக்கி போட்டாங்க. தீரன் வெளியேறதுக்கு தான் காரணம். தீரன் வெளியேறியதற்கு தான் காரணம். உடனே அதிகாரத்துக்கு கொண்டார். 35 வயதில் இந்தியாவினுடைய சுகாதாரத்துறை அமைச்சர் வந்த பிறகு முதல் ஜியோ போடுறார். இந்தியாவில் 315 மருத்துவக் கல்லூரி இருக்குது. இந்தியாவில் அத்தனை மருத்துவக் கல்லூரிகளும் மருத்துவமனை இருக்கணும். ஒன்று, மருத்துவமனைக்கு சொந்தமான 100 ஏக்கரா நிலம் இருக்கணும் விரிவுபடுத்துவதற்கு. மருத்துவர்கள் 100 பேருக்கு குறையாமல் இருக்கணும். இதெல்லாம் ஆல் இண்டியா மெடிக்கல் கவுன்சில் ஒரு மருத்துவக் கல்லூரிக்கு போடுகிற சட்ட திட்டம். இதில் பாதி மருத்துவக் கல்லூரிக்கு, முக்கால்வாசி எந்த மருத்துவக் கல்லூரிக்கும் ஆல் இண்டியா மெடிக்கல் கவுன்சில் போட்டு வச்சுருக்கிற அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இல்லை. டிடி நாயுடுன்னு ஒரு போலி மருத்துவக் கல்லூரி நடத்தினார் எங்கள் பூந்தமல்லியில். மருத்துவக் கல்லூரி அனுமதியே வாங்கலை, ஆனால் கல்லூரி நடத்துகிறார். டீன் கனக சபைன்னு ஒரு என்கவுண்டர் பண்ண வேண்டிய ஒரு குற்றவாளி இருந்தார். அவர் தான் அவனுக்கு மூளை. அரிசி வியாபாரம் பண்ணிட்டு இருந்தவன் என்ன வியாபாரத்துக்கு கொண்டான்? மருத்துவக் கல்லூரி வியாபாரத்துக்கு கொண்டான். ஜெயலலிதா உடனே அந்த மருத்துவக் கல்லூரி இழுத்து மூடிடுச்சு. 4 ஏக்கரை நிலத்தை வச்சுட்டு 220 ஏக்கரை நிலத்தை காமிச்சிருக்காரு. எல்லாம் போலி. இப்படி போலி மருத்துவக் கல்லூரிகளுக்கு நோட்டீஸ் விட்ட பிறகு விஜயகாந்த் மருத்துவக் கல்லூரி உட்பட வெங்கடேஸ்வர மருத்துவக் கல்லூரி இப்போ 2 இருக்குது. ஒன்று ரெட் ஹில்ஸில் ஒன்று இருக்குது, ஒன்று பாண்டிச்சேரியில் இருக்குது. 10 கோடி ரூபா ஒரு மருத்துவக் கல்லூரி கொண்டு வந்து கொடுக்குறாங்க. எவ்வளோ மருத்துவக் கல்லூரி? 315 மருத்துவக் கல்லூரிக்கு 10 கோடினா 3150 கோடி ஒரே நாளில் வசூலாகுது. அன்புமணிக்கும் சௌமியாவுக்கும் எண்ணி கையெல்லாம் வலிச்சிருச்சு. தூக்கி கையெல்லாம் வலிக்குது. எங்கே வைக்கிறது? அப்போ இதெல்லாம் செஞ்சது யார்? ராமதாஸ். இப்போ வன்னியர்கள் 2 கோஷ்டி, அப்பா கோஷ்டி, மாங்கோஷ்டி. ராமதாஸுங்கிறான். ராமதாஸ்னு சொல்லுவான். இத்தனை நாள் ஐயான்னு சொன்னாங்க, திடீர்னு ஏன் சார் ராமதாஸ்ன்னு சொல்கிறாங்கன்னு தான் அவரோட கருத்து. அவர் ஏன்னா எதை நீ விதைக்கிறாயோ அது நீ விளையும், நீ அறுவடை பண்ணியே ஆகணும். உன்னால் உருவாக்கப்பட்ட அத்தனை வன்னியரும் இப்போ எங்கே போயிட்டான்? நீ ஆகாதுன்னு உன் மகன் முன்னாடி போயிட்டான். நீ எந்த வன்னியருக்கு நல்லதே பண்ணலையே. நெய்வேலியில் வன்னியர் தான் அதிகமாக இருக்காங்க. என்எல்சியினுடைய நிலம் பல 1000 ஏக்கரா நிலம் வன்னிய மக்களுடைய விவசாய நிலம். அதை பூரா கொடுத்தான். வேலை கிடைக்கும்னு பார்த்தா வேலை வரல. சரி, நிலத்துக்காக இழப்பீடாவது கோடிகளில் கிடைக்குன்னு பார்த்தா அதுவும் கிடைக்கல. அங்கே யார் இருக்கா? எல்லாம் வட இந்திய தொழிலாளி இருக்கான். ஒரு ஷிஃப்ட்டுக்கு 3000 பேர் வேலை பார்க்குறான். 3 யூனிட் ஓடுது. எவ்வளோ ஆச்சு? 9000 பேர். 3 ஷிஃப்ட்டு 27,000 பேரில் எத்தனை வன்னியரை உங்களால் சேர்க்க முடிஞ்சுது? அப்பானாலையும் சேர்க்க முடியல, மகன் மூலையும் சேர்க்க முடியல. ஆனால் நீங்கள் வளமாகி இப்போ சௌமையாக அமெரிக்காவில் இருக்குது. அமெரிக்கா பண்ணை வீட்டில் இருக்குது.
திண்டிவனம் தைலாபுரம் தோட்டம் அந்த 5 லட்ச ரூபா அதை அடமானம் வச்சு நிஜாம் லேடி போகையில் சாய்விட்டு வாங்க முடியாமல் பழனி பாபா ரெக்கமெண்டேஷன் பண்ணி அப்புறம் 5 லட்ச ரூபா பாக்கர் வாங்கி கொடுத்து எல்லாம் செத்து போயிட்டாங்க. இப்போ அன்புமணிக்கு எங்கே பண்ணை வீடு இருக்குது? அமெரிக்காவில். ஆயிரக்கணக்கான ஏக்கரா கூர்க்கில் இருக்குது. கர்நாடகா கூர்க்கில் ஆயிரக்கணக்கான ஏக்கரா தோட்டத்துக்கு பேர் ராமதாஸ் தோட்டம்னு பேர். அப்போது இதெல்லாம் மகனையும் மருமகளையும் நீங்கள் ஒரு அம்பானி ரேஞ்சுக்கு வளர்த்தி விட்டீங்க. இப்போ கொட்டுது பணம். அங்கே செவிலியராக இருந்த சுசீலா அந்த அம்மா இன்றைக்கி 200 கோடி ரூபா வச்சுருக்கு. ராமதாஸுடைய 2வது அம்மா சின்ன வீட்டம்மா, அன்புமணிக்கு சின்னம்மா. இதான சண்டை. சுசீலாவுக்கு அன்புமணிக்கு தான் சண்டை. அதிகாரத்தை யார் பகிர்வது? எடப்பாடி யார் பணம் வாங்குறது? பிஜேபி யார் பணம் வாங்குறது? ராமதாஸ் வாங்கினா அப்படி சுசீலா வீட்டுக்கு போயிடுது. ஆனால் இருக்க நாளுக்கு நாள் ரொம்ப தன்னோட மயனை பற்றி ஒரு அப்பா உள்பெல்லாம் சொல்லுவாரா அப்படின்ற மாதிரி இருக்குது. நாட்டை காப்போம் அப்படின்னு அன்பன் நடந்துட்டு இருக்கிறாரு. ராமதாஸ் அவர்கள் பேட்டியில் வந்து சொல்கிறாரு, இத்தனை நாள் இங்கே தூங்கிட்டு இருந்தேன், இப்போ என்ன திடீர்னு இருந்துச்சு நாட்டை காக்க போகிறேன், இவன்லாம் இங்கே ஒரு இந்த அளவுக்கு ஏன் சார் அவர் பேசுகிறாரு? இல்லை விரக்தி. ஏன்னா வளர்த்த கடா மார்பில் பாய்கிறது. இதுதான் நிலைமை. கட்சி பூரா இப்போ அன்புமணிட்டு மாவட்ட செயலர் பூரா அன்புமணிட்டு போயிட்டான். எம்எல்ஏ 4 பேர், அருளை தவிர எல்லாம் அன்புமணிக்கிட்ட எல்லாமே அன்புமணிட்டே தான் இருக்கு. இப்போ போன வாரம் எலெக்ஷன் கமிஷன் நோட்டீஸே எங்கே வந்திருக்கு? அன்புமணியோட திலக்கு வீட்டுக்கு வந்திருக்கு. டெல்லிக்கு போனார்ல, எல்லா டாக்குமெண்ட்டையும் மாற்றிட்டு வந்துட்டார். ராமதாஸுக்கு தைலாபுரத்துலேருந்து சென்னைக்கு வர்றதுக்கு பெட்ரோல் காசு இல்லை. ஏன் புட்டி படுகாடு, பத்திரம் படுகாடு, எஸ்டேட்டு எல்லாம் எங்கேருந்து அடிச்சுட்டு வந்துட்டார். அடிச்சுட்டு வந்துட்டார். கடைசியில் வரும்போது என்ன வச்சுட்டு வந்துட்டார்? பெட்டுக்கு சேரு கடியில் கேமராவே வச்சுட்டு வந்துட்டார். அவர் தான் வச்சார்னு உறுதியப்படுத்தி. வேறு யாருக்கு? ஏங்க நான் என்ன கேட்குறேன், நீங்கள் உங்கள் வீட்டில் கொண்டு வந்து உங்கள் வீட்டுக்குள்ளே அடிக்கடி வந்து போகிற உங்கள் அண்ணன், தம்பி, அக்கா, அவர்களை தவிர யாருங்க ஒரு உளவு கேமரா வைக்க முடியும்? வீட்டுக்கு வந்து போகிறவங்க தான் வைக்க முடியும். இல்லை நானா இவரை 3வது ஆளாக உங்கள் வீட்டுக்குள்ள வைக்க முடியுமா? உங்கள் வீடு எந்த திசையில் இருக்குன்னு தெரியாது. உங்கள் உறவினர்கள் தாங்க உங்களுக்கு கேமரா வைக்க முடியும், உங்களுக்கு மைக் வைக்க முடியும். அவ்வளோது உங்களுக்கு எதை வேணால் வைக்கலாம். சோத்தில் எதை வேணாலும் வைக்கலாம். ஏன்? உறவினர்கள், ஒரு நட்பு, ரத்தம், சொந்தம். அப்போது அவர் தான் கேமரா வச்சுருக்கணும், அவர் தான் மைக் வச்சுருக்கணும். அவர் தான் இப்போ ஒட்டுமொத்த தைலாபுரத்துடைய கட்டுப்பாட்டே அவர் தான் வச்சுருக்கார். செல்ஃபோனில் பார்த்தா யார் வந்துட்டுருக்கா, யார் போயிட்டுருக்கா எல்லாம் பார்க்குறாரு அன்புமணி. எல்லாம் ஆமாம். அன்பு சமரசம் பேசலான்னா பொண்டாட்டி முதல்ல வரவே கூடாதுன்னா அந்த அம்மா அமெரிக்கா பறந்துருச்சு. அம்மா 2வது பிள்ளையும் அந்த அம்மா உடைய பயணம் ரகசியமாக அமெரிக்காவுக்கு அனுப்பி வைக்கப்பட்டார். அப்போது என்ன விஷயம்னா, முழுக்க அதிகார சண்டை. பாமகவை யார் வைத்து வசூல் பண்ணுவது, பாமகவை யார் வைத்து கோடிகளை வாங்குவது, இந்த சண்டை தான். நீங்கள் சுரங்கத்துறை அமைச்சராகவே பாமக என்டி சண்முகம் வந்தார். காப்பாற்றுறீங்களா அந்த வன்னியர்களை? அவனுக்கு வேலை எத்தனை வன்னியருக்கு வேலை வாங்கி கொடுத்தீங்க? எத்தனை வன்னியர் நிலம் கொடுத்தவனுக்கு பணம் வாங்கி கொடுத்தீங்க? ஏதாவது நடந்திருக்கா? அப்போ எப்படி உங்களுக்கு ஓட்டு போடுவான்? வன்னியர்கள் பூரா பாதி பேர் விஜயகாந்த் பின்னாடி போயிட்டான் அந்த காலத்தில். இப்போ திமுக போயிட்டான், பாதி பேர் அதிமுக போயிட்டான், எங்கெங்கேயோ போயிட்டான். உங்கள்கிட்ட ஒரு ஆள் இல்லை. வன்னியர் ஓட்டே சுக்குநூறாக உடைச்சிட்டாங்க. ஆமாம். எப்படி இருக்கும்? நீங்கள் அந்த மக்களை ஏமாத்துறீங்கன்னா அந்த மக்கள் உங்களுக்கு பின்னாடி எப்படி வருவான்? இப்போ மீதி இருக்கிற கூட்டத்தையும் அன்புமணி என்ன பண்ணி போட்டார்? ராமதாஸ்கிட்ட அதிகாரம் போனால் அது சுசீலாட்ட போயிருங்கிறார். சுசீலா அந்த அம்மா விஸ்வகர்மா சமூகம், வன்னியர் அல்ல. 150 கோடி ரூபாய் 200 கோடி ரூபாய் விஸ்வகர்மா அறக்கட்டையில் டெபாசிட்டாக இருக்குது. இப்போ அந்த அம்மா இந்த பாமக எங்கே கொண்டு போகணுங்குது? திமுக கூட்டணி கொண்டு போகணுங்குது. ராமதாஸ், ஜி.கே. மணி, அருளை உட்பட அத்தனை பேர் எங்கே கொண்டு போகணுங்கிறாங்க? திமுகவுக்கு. ராமதாஸிடமிருந்து அந்த கட்சியுடைய பொதுச் செயலாளர் வடிவேல் ராவணன் எங்கே போயிட்டார்? மாங்கிட்ட போயிட்டார். பொருளாளர் திலகபாமா எங்கே? மாங்கிட்ட போயிட்டார்.
மாவட்ட செயலாளர் நீங்கள் கூட்டத்துக்கு யாரும் வரமாட்டேங்கிறான். 6 மாவட்ட செயலர் வரோம், 60 மாவட்ட செயலாளர், 5 எம்எல்ஏல ஒரு எம்எல்ஏ தவிர 4 எம்எல்ஏ யார்கிட்ட போயிட்டான்? திலக்கு ரோடுக்கு போயிட்டான், பனையூருக்கு போயிட்டாங்க. அப்போ நீ உங்களால் உருவாக்கப்பட்ட கட்சி உங்களுடைய கண்ணுக்கு முன்னாடி அழிஞ்சு போச்சு. அழிஞ்சு எங்கே இருக்கு? மாங்கிட்ட போயிடுச்சு. பாசமுள்ள மகன் கட்சி, பாட்டாளி மக்கள் கட்சி என்பது பாசமுள்ள மகன் கட்சியே போயிடுச்சு. இப்போ நீங்கள் வருத்தப்பட்டு பாவம் சுமப்பவர்களை என்ன செய்வது? பைபிளில் தான் சொல்லுவோம், வருத்தப்படுபவர்களே பாவம் சுமப்பவர்களே என்னிடம் வாருங்கள், இளைப்பாறுதல் தருகிறேன். என்கிட்ட வந்து இளைப்பாறுதல் அடையலாம். யார் கூப்பிடுவா? சர்ச்சில் கூப்பிடுவாங்க, பார்த்துருக்கீங்களா? பாவ மன்னிப்பு வாங்கிக்கலாம் வாங்க. அதே நிலைமை தான் இப்போ யாருக்கு? ஐயா ராமதாஸுக்கு. ஆனால் ஐயா ராமதாஸ் வந்து திமுக கூட்டணி போக தயாராக தான் இருக்காரா சார்? அவருக்கு மகன் எங்கே போகிறாரோ எதிர்த்து அங்கே போகணும். மகனை தான் இப்போ எதிர்க்கணும். அவ்வளோதான், கொள்கையெல்லாம் இல்லை, கொள்கையெல்லாம் கிடையாது. மகன் தான் தன்னுடைய கொள்கை எதிரி. மகன் தான் வீட்டில் இருக்கிற பத்திரம், படுகாடு, பணம், பெட்டி பணம் எல்லாத்தையும் அழிச்சிட்டு போயிட்டார். தனக்கு இப்போ பெட்ரோல் அடிக்கிறதுக்கே காசு இல்லை. இப்போ ஒரே எதிரி மகன் தான். இந்த இத்தனை சொத்துக்களையும் அடிச்சிட்டு போனது மட்டும் இல்லாமல் தன்னுடைய அதிகாரத்தையும் அடிச்சிட்டு போயிட்டார். நான் தான் தலைவர். ஏன்னா பொதுக்குழு செயற்குழு ஒரு கட்சியினுடைய பாடி இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் எலெக்ஷன் கமிஷன் சட்டப்படி ஒரு பொதுக்குழு யாரை தேர்ந்தெடுக்கிறதோ அவர் தான் தலைவர். இவர் ராஜ்யத்தில் அறிவிச்சுக்கிட்டார் நான் தான் தலைவர். அது செல்லாது. பொதுக்குழு தேர்ந்தெடுக்கப்பட்ட நபர் தான் தலைவராக இருக்கணும். பொதுக்குழு தேர்ந்தெடுக்கப்பட்ட நபர் தான் பொதுச் செயலாளராக இருக்கணும். பொதுக்குழு தேர்ந்தெடுக்கப்பட்ட அதிகார மையம்தான் பொருளாளராக இருக்கணும். இதில் யார் இருக்கா? திலகபாமா, வடிவேல் ராவண, அன்புமணி 3 பேர் தலைவர், செயலாளர், பொருளாளர் கூட எங்கே இருக்காங்க? அன்பு பண்ணிட்டு இருக்காங்க. ஐயாட்ட யாரும் இல்லை. அவரே அறிவிச்சுக்கிறார், நான் தான் நிறுவன தலைவர், நான் தான் தலைவர். ஜி.கே. மணி செயல் தலைவர், இன்னொருத்தர் செயல்படாத தலைவர், கௌரவ தலைவர் அருள். இப்படி எத்தனை தலைவர், எத்தனை பொதுச் செயலாளர், எத்தனை நிறுவனர். அதனால் எலெக்ஷன் கமிஷனில் டெல்லியில் போய் அத்தனை வேலைகளையும் சட்டபூர்வமான வேலையை பூரா அன்புமணி எங்கே திருப்பிட்டு வந்துட்டார்? தன் பக்கம் திருப்பிட்டு வந்துட்டார். இவருக்கு டெல்லிக்கு விமானம் ஏற்றி அனுப்புறதுக்கே ஆளே இல்லை. சென்னைக்கு வர்றதுக்கே அவருக்கு ஆள் இல்லை. அப்புறம் எப்படி டெல்லிக்கு போவார்? அப்போ டெல்லியில் மந்திரியாக இருந்த 5 வருஷம் மந்திரியாக இருந்தார். அத்தனை லாபம் யாருக்கு தெரியும்? அன்புமணிக்கு தெரியும். இவ்வளோ கடுமையாக வந்து ராமதாஸ் அவர்கள் விமர்சனம் பண்ணுறாரு. ஆனால் இருந்தாலும் கூட அன்புமணி பதிலுக்கு ஒரு வார்த்தை கூட திரும்பி பேசலை சார். இல்லை, அது என்னென்னா, ஏன் அவர் அவ்வளோ தைரியமாக இருக்காருன்னா, நீங்கள் கொஞ்ச நாள் கத்திட்டு அமைதி சைலண்டாக செடி வளர்க்க போயிடுவார். எதை வளர்க்க போயிடுவார்? செடி, மரம், செடி, கொடி, இயற்கை தேர்தல் நெருங்குற பொழுது இயற்கை விவசாயத்துக்கு போயிடுவார். தைலாபுரம் தோட்டம் பூட்டப்படும். எதை வச்சு? திண்டுக்கல் பூட்டை வச்சு. சாதா பூட்டில் இல்லை, திண்டுக்கல் பூட்டு வைத்து பூட்டப்படும். நான் அரசியலில் ஓய்வு வருகிறேன்னு கூடிய விரைவில் என்ன வரும்? தேர்தல் நெருங்குற பொழுது அறிவிப்பும் வரும். நான் ஓய்வெடுக்கிறேன், வன்னிய இளைஞர்களே, நீங்கள் வன்னியர் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைமை ஏற்றுக்கொள்ளுங்கள், தொடர்ந்து உங்களுக்காக பாடுபடுவதற்கு பாட்டாளி மக்கள் கட்சி தயாராக இருக்கிறது, நீங்கள் பாட்டாளி மக்கள் கட்சி விளைகிறாதீங்கன்னு ஒரு அறிக்கை வரும். செடி வளர்க்க போயிடுவார். இதுதான் நடக்கும். ஆனால் இவர் இப்போ ஐயான்னு கூப்பிட்டதுலேருந்து இப்போ ராமதாஸும் கூப்பிட்டதில் ஏதோ ஒரு உள்குத்து அவருக்கு ரொம்ப இருக்க போல சார். ஏன்னா படம் எடுக்கிறாரு, படத்தை கூட ஐயான்னு தான் டைட்டில் வச்சிருக்காரு. ஐயான்னு பின்னாடி தெரிஞ்ச பையில எனக்கு பேர் சொல்லி கூப்பிட ஒரு கௌரவ தகுந்த மாதிரி இருக்கும் சார் அவருக்கு. இல்லை, அதாவது நீங்கள் எப்பவுமே நீங்கள் கருணாநிதி எடுத்துங்க, 94 வயசு, அவர் தான் தலைவர். ஸ்டாலினுக்கு என்ன தலைவர்? செயல் தலைவர். இருக்கிற வரைக்கும் கருணாநிதி இருக்கிற வரைக்கும் அவர் தான் தலைவர். இப்போ இவர் இருக்கிற பொழுதே தலைவர் பதவி பறி போயிடுச்சு, பொதுச் செயலாளர் பதவி பறி போயிடுச்சு, நிறுவன தலைவர் பதவி பறி போயிடுச்சு. தான் கூட்டத்தில் ஒரு பையன் வரமாட்டேங்கிறான். 4 எம்எல்ஏ தம் பக்கம் வரல. மாவட்ட செயலாளர் ஏறக்குறைய 70, மாவட்ட செயலாளர் 6 பேர் தான் வரான். 10% கூட வரல. அப்போ இதெல்லாம் பார்த்த பிறகு தான் வாழ்ந்த காலத்திலேயே தன்னால் 90,000 கிராமங்களுக்கு நான் போனேங்கிறார். இப்போ 90,000 கிராமங்களுக்கு போன அந்த ராமதாஸ் எல்லாம் மறந்துட்டான். மறந்துட்டு எங்கே போயிட்டான்? சின்னையா வீட்டுக்கு போயிட்டான். எல்லாம் பனையூருக்கு வா சொன்னாரா? சின்னையா பனையூரில் புது ஆஃபீஸ் ஆஃபீஸ் எல்லாம் வந்த நம்பர் நேராக கிளம்பி வா, இந்த மைக்கு நீயே வச்சுக்க. இந்த நிலை
வந்த பிறகு அவருடைய எந்த திட்டமும் நிறைவேறலை. பேரனை மேடையில் கூட ஏற்ற முடியல. யார்? முகுந்தனை மேடையில் கூட ஏற்ற முடியல. வன்னிய பெருவிழா கூட்டம், சித்திரை திருவிழா, அவர் தான் ஹீரோ, ராமதாஸா ஹீரோ. அங்கே அவர் தன்னுடைய பேரனை அருகில் அமர வைக்க முடியல. இந்த மக்களுக்கு தன்னுடைய பேரன், மகள் வயிற்று பேரன், மகள் வயிற்று பேரனை இந்த மக்களுக்கு அறிமுகப்படுத்த முடியல, மேடையிலே ஏற்ற முடியல. அப்போது இவருக்கு எந்த அதிகாரம் இல்லாத ஒரு நிறுவன தலைவர், அதிகாரங்கள் பூரா பறிக்கப்பட்டு விட்டு. இதுதான் அவருக்கு பெரிய மன உளைச்சல், மன நிம்மதி இல்லாமல், ஐயா என்னுடைய திசை நோக்கி கும்பிட்டு போகிறான், ராமதாஸுங்கிறான். என் மகன், இது எல்லா காரணம் என்னுடைய மகன்தான். என்னுடைய அரசியல் மகுடத்தை குப்பை தொட்டியில் தூக்கி எறிந்து விட்டார். இந்த கோபம்தான் அவருக்கு. தன்னுடைய எதிரி இப்போ தன்னுடைய மகன்தான், தனக்கு பொது எதிரி அதனுடைய மகன்தான். இவ்வளோ கோபம் தேக்கி வைத்திருக்கிறார். இப்போ இது எதில் முடிவுக்கு வரும் என்பது தேர்தல் நெருங்குகிற பொழுது மக்களுக்கு தெரியும். ஓகே, ஆனால் தொடர்ந்து வந்து அம்மா மகன் சந்திப்பு இதெல்லாம் நடந்துட்டு தான் சார். இதில் ஒரு பஞ்சாயத்து இல்லை, அப்பாவுக்கும் மகனுக்கும் இடையில ஒரு பிரச்சனை. இப்போ கூட்டணின்னு போகும்போது இவர் கண்டிப்பாக பிஜேபி பக்கம் தான் போவார், இல்லைன்னா இவர் வீட்டுக்கு ஈடு வரும்னு சொல்கிறாங்க. இவர் வந்து பிஜேபி பக்கம் ஸ்டாண்ட் எடுப்பாரா, இல்லை டிஎம்கே சைடு தான் போவாரா சார்? இல்லை, அது ஒட்டுமொத்த குடும்பமும் இப்போ வேடிக்கை பார்த்துட்ருக்கு. குடும்பம் மெஜாரிட்டி தான் இப்போ. அப்பாவை இந்த குடும்பம் ஒட்டுமொத்தமாக போனால் பாச கயிற்றால் கட்டி வைத்து விடுவார்கள். யார்? 3 மனைவி, 3 மகள்களுடைய மருமக்கள். நீங்கள் மூந்த அம்மா அப்பா யாருன்னு கேட்டிங்கன்னா ராமதாஸுடைய அக்கால் மகன் தன்ராஜ். அப்போ எல்லாமே ரத்த சொந்தம் தான். இவங்கெல்லாம் 1-2 போய் ஒரு ஏசி பஸ்ஸில் போகிற கூட்டம் இருக்குது. போய் நீங்கள் அமைதியாக இருங்க, அண்ணன் பார்த்துக்குவார், அண்ணன் அரசியல் பார்த்துக்குவார், நீங்கள் ஓய்வு எடுங்கன்னு சொன்னால் ராமதாஸால் மீற முடியாது. இது எப்போ நடக்கும்? இன்னும் 6 மாதம் இருக்குது. ஆனால் அவங்களும் அந்த மனநிலையில் தான் இருக்குது, அந்த மனநிலையில் தான் இருக்காங்க. குடும்பமே ராமதாஸுக்கு எதிராக தான் இருக்குது. ஏன்னா எதிர்காலம் வந்து இனிமேல் யார்? அன்புமணி தான். அன்புமணி தான் இனிமேல் கட்சி நடத்த முடியும். 87 97 ஆகும். 87 77 ஆகுமா? ஆகாது. அப்போ இளைஞர்கள் தான் அரசியல் செய்ய முடியுமே தவிர 87 வயது முதியவர் கன்னியாகுமரியிலேருந்து கும்மிடிப்பூண்டி வரைக்கும் ஒரு சுற்றுப்பயணம் நடக்க முடியுமா? தைலாபுரத்துலேருந்து கூட நடக்க முடியாது. ஆனால் அன்புமணி என்ன பண்ணுறாரு? தெருவில் நடக்க ஆரம்பிச்சிட்டார். அந்த நடைப்பயணத்தையும் பயங்கரமாக கலாய்க்கிறாரு. அந்த ஆள் கலாய்க்க தேவையில்லை, இவர் தானே பயங்கரமாக போட்டு கலாய்க்கிறாரு. இவருக்கு அந்த நடைப்பயணத்து மேலே என்ன சார் கோவம்? மக்களை சந்திக்கிறார், தனக்கு எதிராக திருப்புறாருல. எல்லாமே ஐயான்னு சொன்ன பூரா ராமதாஸுங்கிறான். எதுக்கு இந்த பெருசுக்கு இந்த வேலை, ஓய்வெடுக்க சொல்லணும்னு அவ்வளோ பக்கம். இதுதான் நடைப்பயணம். நடைப்பயணத்தின் நோக்கம் என்ன? இந்த பெருசு சும்மா கத்திகிட்டே இருக்குது, நான் தான் உங்கள் தலைவன். பெருசு இனிமேல் ரெஸ்ட்டுக்கு போயிடும், செடி வளர்க்க போயிடும், மரம் வளர்க்க போயிடும், கொடி வளர்க்க போயிடும். இனிமேல் நான் தான். இந்த அறிவிப்புக்கு தான் ஒரு சுற்றுப்பயணம். இதுதான் அவரை எதுக்கிறார். ஏண்டா என்னை போகிற பக்கம் பூரா என்ன எனக்கு எதிரான மனநிலை, போகிற பக்கம் பூரா என்னைய வயசாகி போச்சுங்கிறான். அப்போ தான் ஸ்விம்மிங்கெல்லாம் அடிக்கிறார். எதை செய்தாலும் பாமகவில் இருந்த ராமதாஸ் என்ற முதியவர் ஓரம் கட்டப்பட்டு கொண்டே வருகிறார். அதுதான் அவருக்கு அங்கே கோபம். பல்வேறு அரசியல் கேள்விகளுக்கு பதில் தமைக்காக மிக்க நன்றி சார். நன்றி, வணக்கம்.